உக்ரைனுடைய மக்கியுக்கா அப்படிங்கிற ஒரு இடம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு தேவையான வீடுகள் இது எல்லாமே அமைக்கப்பட்டு அது கூடவே ஒரு சுரங்கம் அப்படிங்கிறதும் அமைக்கப்படுது. அங்கே தான் நிறைய வெடிப்பொருட்கள் எல்லாமே சேமித்து வைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா உக்ரைன் அமெரிக்கா கொடுத்த HIMARS அப்படிங்கிற மிசைல் சிஸ்டத்தை வச்சு இதை அழிச்சிட்டாங்க. 400லேருந்து 600 ரஷ்ய இராணுவ வீரர்களை கொன்னுட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு உக்ரைன் பக்கம் இருந்து வருது. ரஷ்யா சொல்கிறாங்க 63 நபர்கள் இறந்துட்டாங்க, உக்ரைன் அடித்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் ரஷ்யா சொல்கிறாங்க 89 இராணுவ வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள், ஆனால் இதுக்கு காரணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? வேறு எதுவுமே இல்லை, புதுசாக அங்கே நிறைய இராணுவ வீரர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். ஒரு 3 லட்சம் இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு 25% இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்குள்ளே கொண்டு வரப்பட்டார்கள். அதில் சில நபர்கள் இந்த மக்கியுக்கா இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இராணுவ விதிமுறை மீறி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த தாக்குதலுக்கு காரணம். மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய GPS சிக்னலை வச்சு ஆட்கள் எங்கே இருக்காங்க, இந்த இராணுவ வீரர்கள் எங்கே இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சு உக்ரைன் தாக்குதல் நடத்திடுச்சின்னு சொல்கிறாங்க. சரிடா விக்கி, இதை வியூகத்திலையும் சொல்லிட்ட. இந்த இடத்துல இந்த ஒரு தாக்குதலை பற்றி இப்போ நம்ம இங்கே பேசுகிறதுக்கான காரணம் ரிசெஷன் அப்படிங்கிற டேர்ம் 2023 வரும்னு சொல்லியிருந்தியே, அது எந்த அளவில் இப்போ இருக்குது? நிறைய நாடுகள் ரிசெஷன்லேருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அவங்கவுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான அந்த ஒரு சான்சஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசெஷன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எளிமையாக எந்தெந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளுடன் கூடிய ஒரு பதிவு தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறது சோனி கேமராவில். அது கூடவே இது எடிட் பண்ணுறதுக்காக இப்போ எனக்கு ஒரு மேக் சிஸ்டம் தேவைப்படுது. அது இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் சாம்சங்கினுடையது. இது எல்லாமே வெவ்வேறு நாடுகளை சார்ந்த வெவ்வேறு நிறுவனங்களை சார்ந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் வச்சு தான் நான் இன்றைக்கி என்னுடைய இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் குளோபலைசேஷன். உங்கள் வீட்டுக்குள்ளே, என் வீட்டுக்குள்ளே நம்மளை அறியாமலேயே உலக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கும் அவங்க ப்ராடக்டை வாங்குறதுக்கும் நம்ம இந்த உலகமயமாக்குதல் இல்லாட்டி குளோபலைசேஷன் அப்படிங்கிறத திறந்து விட்டுட்டோம். நம்ம நாடு மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாடும் இதே தான் செஞ்சிட்ருக்காங்க. இதனால தான் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய 400 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எந்த அளவுக்கு ரஷ்யா உக்ரைனுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இந்தியாவுக்கும் இம்பார்ட்டண்ட், அதே அளவுக்கு யூகேலையும் இம்பார்ட்டண்ட், அதே அளவுக்கு இலங்கையிலும் அது முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இதுக்கு காரணம் இந்த குளோபலைசேஷன். ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஏதோ ஒரு நாட்டில் பிரச்சனை நடக்கும்போது குளோபலைசேஷன் வழியாக அது நம்ம நாட்டுக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் ரிசெஷன் அப்படிங்கிற அந்த டேர்முக்குள்ளேயே நம்ம வரப்போகிறோம். இந்த ரிசெஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பெரிய அளவு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யூரோப்பாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், இப்படிங்கிற பல நாடுகளில் பல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான செய்தி வந்திருக்கு. யூரோப் ரிசெஷன்லேருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகளை தேடிவிட்டார்கள். ஸோ போன 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே நாம் இந்த ரிசெஷன் வருது, நீங்கள் சேவிங்ஸை வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய நெட்வொர்க்கை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், இந்த மாதிரியான சில பல வழிமுறைகள்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பல வல்லுநர்களும் இல்லை அதை இந்த ரிசெஷனை பற்றி படிக்கக்கூடிய நபர்களும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருப்பாங்க. அவங்க அந்த நாட்டினுடைய அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்கு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் அட்வைஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுற நாடுகள் ரிசெஷன்லேருந்து தப்பிச்சிடலாம். இன்றைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா 2023 உங்களுடைய சேவிங்ஸ் பணத்தை எடுத்து ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா சேவிங்ஸ் தான் 2023 மிக முக்கியமான ஒரு பொருளாக பேசப்பட போகுது. ரிசெஷனை ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேனே. ஒரு குட்டி கிராமம், அந்த குட்டி கிராமத்தில் ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில் நிறைய பொருட்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இப்போ அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அதாவது ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை லோவாக கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டாங்க. கம்மிப்படுத்தினோன்னு என்ன நடக்கும்? மக்களுக்கு லோன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட் தானே, வாங்கிட்டு பிறகு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி மக்கள் கடன் வாங்குவாங்க, நிறுவனங்கள் கடன் வாங்கும். அதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரரும் கடன் வாங்குவார். ஸோ இப்படி எல்லாருமே கடன் வாங்குறதுனால இல்லாட்டி பணம் எல்லார்கிட்டையுமே புழக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கடையில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை எல்லாருமே வாங்க போவாங்க. ஏன்னா எல்லார்ட்டையுமே காசு இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா சப்ளை அப்படிங்கிறது கம்மியாகுது, ஆனால் இந்த சேல் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாகுது. ஸோ சப்ளை கம்மியாகும்போது விலை அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கும். இந்த விலை கூடும்போது அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரரும் கவர்மெண்ட்டிருந்து நல்ல வியாபாரம் நடக்குதுப்பா, லோ இன்ட்ரெஸ்ட்டில் வேறு பணம் கிடைக்குது, நாம் என்ன செய்யலாம், வியாபாரத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையுடன் கவர்மெண்ட்டிருந்து பணம் வாங்கி அவர் என்ன செய்வார், அந்த கடையை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். இப்போ பெருசாகிடும் கடை.
முதல்ல 10 ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா இப்போ 30 ஸ்டாஃபை கொண்டு வந்துடுவார். ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்போது மக்கள் அவங்களுடைய தேவைக்கு அதிகமாக வாங்குறாங்க. இந்த தேவைக்கு அதிகமாக வாங்கும்போது பிஸ்னஸ் அப்படிங்கிறது சூடு பறக்க லாபம் தருது. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே நடந்துட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா அரசாங்கத்திடம் பணம் இல்லாமல் போயிடும். ஏன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கொடுத்து சிலது வராக்கடனாக மாறிடும். சில நேரங்களில் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கூடிரும். யுத்தம், கொரோனா வைரஸ்லாம் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் அப்படியே முடங்கி போயிடும். அதனால் அவங்களுக்கு தேவையான வருமானம் வராது. இப்போ என்ன செய்வாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, நாம் என்ன செய்யணும், இனிமேல் பணத்தை சூதானமாக செலவழிக்கணும், கடன்லாம் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த சூதானமாக செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத பொருட்களை வாங்கிட்டு இருந்த மக்கள் இப்போ தேவைக்கு மட்டும் பொருளை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 30 ஊழியர்களுடன் அந்த கடைக்காரர் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அங்கே மக்கள் வருவாங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிருச்சு, அந்த இடத்துல விலை அப்படிங்கிறது என்ன செய்ய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொருட்களினுடைய விலை குறைந்தாலும் வாங்குவதற்கான மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை போய் வாங்க மாட்டாங்க. 30 நபர்கள் இருக்கக்கூடிய நிறுவனம் இப்போ நமக்கு தேவையில்லை, லே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 20 நபர்களை மறுபடியும் வேலையை விட்டு தூக்கிடுவார் அந்த முதலாளி. அப்படின்னா இங்கே லே ஆஃப் நடந்துருச்சு, மறுபடியும் அங்கே பல பிரச்சனைகள் வருவதால் இந்த ஒரு சிச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பொருளுடைய விலை கூடுதல் அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளேஷன். ஒரு பர்டிகுலர் பீரியட், கடந்த ஒரு வருடத்தில் இந்த வருடத்தில் ஒரு பொருளுடைய விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, எத்தனை % கூடியிருக்கு, இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் மிகப்பெரிய சுணுக்கம் வரலாம், அது பொருளாதார சுணுக்கமாக ரிசெஷனாக மாறலாம் அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கடை அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவிக்குதோ அன்னையிலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு இதே மாதிரியான பொருளாதார சிக்கல் வரும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது நான் இன்றைக்கி கொடுக்குற ஒரு மிக முக்கியமான டிப்ஸ். சொல்லப்போனால் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்தும். ஸ்பெண்டிங் அதிகமாகும் போது சப்ளை கம்மியாகும். சப்ளை கம்மியாகும்போது ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ரிசெஷனுடைய எட்ஜில் நிற்கிறோம். அதாவது நிறைய ஃபின்டெக் நிறுவனங்கள், நீங்கள் பேபால் எடுத்துக்கோங்க, இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட், அடுத்த இந்த மாதிரி சோஷியல் மீடியா, மெட்டா, ட்விட்டர், இவங்க எல்லாருமே அவங்களுடைய எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணுறதுக்கான காரணம் அந்த இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு. இன்ஃப்ளேஷன் வந்த பிறகு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் வரல, அதனால் அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியதாகவும் இருக்குது. எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய சேலரியும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. லே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ரிசெஷனில் நிற்கிறோம். இப்போ எல்லாமே ஸ்டாக்னண்டாக இருக்குது. எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும்போது தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இதை நான் சொல்லலை, ஐஎம்எஃப் சொல்கிறாங்க. ஐஎம்எஃபினுடைய கணக்குப்படி 2021 குளோபல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது 6.0% இருந்துச்சு. 2022 அது 3.2% குறைஞ்சிருச்சு. க்ரோத் ரேட் கம்மியாகுது. அடுத்ததாக 2023 அவங்க கேல்குலேஷன் அடிப்படையில் 2.7% தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஜுவலாக 3வது ஆண்டாக இந்த க்ரோத் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகுது. எந்த ஒரு கேல்குலேஷனாக இருந்தாலும் தொடர்ச்சியாக 3 வருடம் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ரிசெஷனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். ஐஎம்எஃப் அதை சொல்லிட்டாங்க. இந்த ரிசெஷனுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு 2F 1W 1M அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர், வாட்டர், மெடிசின். இந்த 4 விஷயங்கள் 4 மடங்கா 5 மடங்கா விலை ஏறலாம் அப்படிங்கிறது தான் கணிப்பு. இந்த 4 விதமாகத்தான் ரிசெஷன் நமக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபுட், ஃபெர்டிலைசர், அடுத்ததாக கொடுத்துருக்கிறது வாட்டர், அடுத்ததாக மெடிசின். இதில் மெடிசின், வாட்டர் அப்படிங்கிறது ஓகே, நம்ம புறம் தள்ளிடலாம். ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே அதை உற்பத்தி பண்ண முடியும். மெடிசின் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பிற நாடுகள் இந்த மெடிசினை பற்றி யோசிக்கணும். ஆனால் இன்னும் 2 விஷயத்தை நான் சொன்னேன், ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர். இந்த ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசருக்கும் ரஷ்யா உக்ரைன் போருக்கும் இல்லை கொரோனாவுக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி நம்ம அப்டேட்லாம் பார்க்கும்போது ஏதோ அது 2 நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தோரணை நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நம்முடைய தமிழக மீடியாக்கள் மட்டும் இதை ஃபோக்கஸாக காணிச்சிருந்தாங்கன்னா நம்முடைய யங்ஸ்டர்ஸ் இதை பற்றி நிறையவே படிச்சிருப்பாங்க. அங்கே நடக்கிற பிரச்சனை நாளைக்கு இங்கே வரும், இங்கே வந்தால் நமக்கு இந்த மார்க்கெட் இவ்வளோ அடி வாங்கும், இது இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற கணிப்பு நம்முடைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கும். அதுக்கு சில புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கணும். ரஷ்யாவை எடுத்து பார்த்தோம்னா கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, கோதுமையினுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட்டில் கோதுமை எங்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுதோ அதில் 18% ரஷ்யா தான் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க. உக்ரைன் எடுத்து பார்த்தோம்னா 7% கோதுமை அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு உக்ரைன்லேருந்து தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 2 நாடுகள் மட்டுமே 25% கோதுமை ஏற்றுமதி அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கோதுமை ஏற்றுமதி இப்போ நடக்குதா? இல்லை. ஸோ கோதுமை சார்ந்திருக்கிற மைதா வர என்ன விலை ஏறும், கூடுதலாக விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
மைதா வர விலை ஏறிவிட்டது என்றால் நம்ம யூஸ் பண்ணுற இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற பிரெட்டு வர எல்லாமே விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே அங்கே விலை இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இதுதான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்த குளோபல் மார்க்கெட்டில் அதாவது 100 கிலோ வந்துச்சுன்னா அதில் 25 கிலோவை ரஷ்யாவும் உக்ரைனும் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 25 கிலோவுக்கு இப்போ பெரிய ஒரு ஆப்பு வந்துருச்சு. அந்த 25 கிலோவை 90% நம்பி இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அதே மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள், அதாவது மேற்குலக நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள். இதில் இந்த 25 கிலோ 100 கிலோவில் 25 கிலோ கிடைக்காம போகும்போது மீதம் இருக்கும் 75 கிலோவை எல்லா நாடுகளுமே பங்கிட நினைக்கிறது. அதனால் அங்கே சப்ளை செயின் பாதிப்பு அப்படிங்கிறது வருது. அதாவது சப்ளை நிறைய இடங்களில் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், விலை அப்படிங்கிறது கூடும். ஆல்ரெடி 25 கிலோ வராமையும் இருக்குது. 75 கிலோவினுடைய அந்த கோதுமையே நிறைய பேர் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி போடுறாங்க. ஒரு பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் தானா, பலேடியம் அப்படிங்கிறதுல 23% ரஷ்யா தான். 100 கிலோ பலேடியம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அதில் 23 கிலோ யாருடையது, ரஷ்யாவினுடையது. நிக்கல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 22% ரஷ்யா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபெர்டிலைசர், உலகளாவிய ஃபெர்டிலைசரில் 15% ரஷ்யாவினுடைய எக்ஸ்போர்ட்டாக இருந்துச்சு. நிலக்கரி 18%, பிளாட்டினம் 14%, க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது 11%, ரீஃபைண்டு அலுமினியம் அப்படிங்கிறது 10%. இது எல்லாமே ரஷ்யா மட்டுமே வேர்ல்டு லெவல் மார்க்கெட்டில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உக்ரைனுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீட்ஸ் ஆயில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, சீட்ஸ் ஆயில் இல்லாட்டி சமையல் எண்ணெய் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அதில் 40% குளோபல் எக்ஸ்போர்ட் யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு, உக்ரைனுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. சமையல் எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்க போகிறது. முதல் செய்தி, அதாவது கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. சமையல் எண்ணெயினுடைய விலை அதிகரிக்க போகிறது அப்படிங்கிற இந்த செய்தி கேட்ட உடனே இந்தோனேஷியா அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, நான் சமையல் எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கம்மி பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னென்னா, மலேசியா இதே மாதிரி பாம் ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சமாக கம்மி பண்ண போகிறோம்ப்பா, ஏன்னா எங்கள் நாட்டுக்குள்ளேயே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த செய்தி எந்தெந்த நாட்டை அடிச்சிருக்கு பாருங்கள். இந்தோனேஷியாவை அடிக்குது, இந்தோனேஷியா அடிச்சோடனே மலேசியாவை அடிக்குது. இந்த 2 நாடுகளையும் நம்பி இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இது பேரிடியாக இருக்கும். புரிஞ்சதா? ஒரு குளோபலைசேஷன், ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படி தொட்டு 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 நம்ம நாட்டை பாதிக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த உக்ரைன் தான் நியான் கேஸ் அப்படிங்கிறதுல 50% கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நியான் கேஸ் அப்படிங்கிறது சிப் மேக்கிங்கான மிக முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல். சிப் மேக்கிங், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து லேப்டாப் வர எல்லாமே சிப் தான். அதை உருவாக்க தேவையான நியான் கேஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து தான் போயிட்டு இருந்துச்சா, இதே உக்ரைனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மார்க்கெட் எல்லாமே இப்போ ஸ்டாக்னண்ட் ஆகிறதுனால தான் IMF எகெயின் இதை மறுபடியும் ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிசெஷன் வந்துடலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை இத்தோடி நிப்பாட்டிடலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ எதேட்சியா UK இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர போகிறேன். இவ்வளோ நாள் அங்கே பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த வின்டர் தொடங்கிச்சோ அவங்களுக்கு தேவையான எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்காம, அதாவது பெட்ரோல், கரண்ட் இது எதுவுமே கிடைக்காம அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லோல் படுறாங்க. இயற்கை எரிவாயு முதல்ல 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதை 4500 ரூபாய் 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்படி இவங்க வாங்குறதுனால அவங்களுடைய சேவிங்ஸை எடுத்து அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஐரோப்பாவில் ஒரு நபருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் இருக்குது வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவில் ஒரு நபர்கிட்ட வெறும் $500 மட்டும்தான் இருக்குதான் அவங்களுடைய சேவிங்ஸாக. அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தூக்கி நிற்கிறது. நம்ம அந்த நாட்டை பற்றி அதிகமாக தெரியாதனால நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, பணக்கார நாடு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மை விட ஏழ்மையானவர்கள், நம்ம விட தெருவில் வாழக்கூடிய நபர்கள், இல்லை நம்மளை கேவலமாக திட்டக்கூடிய அந்த மனிதர்கள் அவங்க நாட்டுக்குள்ளேயே அவ்வளோ பெரிய அசிங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் சொல்லாமையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்குலாம் போன இல்லாட்டி அமெரிக்காவில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் நீங்கள் சொல்லலாம், அங்கே தெருவோர நபர்கள் இல்லவே இல்லையா, அங்கே ஏழ்மையான நபர்கள் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. 90% இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த மாதிரியான நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே பிளாக் சி வழியாக தான் வரணுமா இருந்தது. ஆனால் இந்த பிளாக் சீல, அதாவது துருக்கி ஸ்ட்ரைட், இங்கெல்லாம் பல பிரச்சனைகள் இருப்பதனால அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் பல பிரச்சனைக்கு உட்படுகிறது. இதுவும் சப்ளை செயினை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. ஸோ இங்கே சப்ளை செயின் பாதிக்கப்படுகிறது, ரா மெட்டீரியல்ஸ் பாதிக்கப்படுகிறது, ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறதுக்கான பாதிப்பு ஏற்படுகிறது. குளோபலைசேஷன் வழியாக அது என்டையர் மார்க்கெட்டை பாதிக்குது.
இப்போது யூரோப்பிலேருந்து எல்லா நாடுகளுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரிசர்ஷன்லேருந்து கொஞ்சமாக தப்பிச்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பங்கு வர்த்தகம் ஒலட்டையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பங்கு வர்த்தகத்தையும் நம்பி உங்களுடைய பணத்தை இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்குது. ஸோ ஓவராலாக ரிசர்ஷன், இன்ஃப்ளேஷன் எப்படி வருது, எதனால் வருது, காரணங்கள் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னேன் பாருங்கள், 400 ரஷ்ய இராணுவ வீரர்களை உக்ரைன் இராணுவம் கொன்றுவிட்டது அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. இந்த ரிவெஞ்ச் கண்டிப்பாக ரஷ்யா வின்டர் முடிந்த பிறகு, அதாவது இன்னும் 2-3 மாதங்களில் அடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி அடிக்கும்போது தான் அடுத்த கட்டமாக இந்த ரிசெஷனை பற்றி உலகம் பேச போகுது. இது நான் கொடுக்கக்கூடிய வார்னிங். நான் இந்த உலகத்தை புரிந்து கொண்டதற்கான செய்தியின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த யுத்தம் இன்னும் 2 மாதத்தில் நிற்கவில்லை, பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை வழியாக இது நிற்கவில்லை என்றால் 3வது மாதத்திலிருந்து அந்த 2 நாடுகள் மட்டும் அலறப்போவது கிடையாது. உலகெங்கிலும் ரஷ்யா உக்ரைன் போரால் பாதிப்படையக்கூடிய அனைத்து நாடுகளிலும் பல பிரச்சனைகள் வரலாம். ரிசெஷன் ஆன் த வே. ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் மணியை எடுத்து தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குவதை இந்த 2023 கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். தேவைக்காக மட்டும் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத பொருட்களில் ஆசை வைக்காதீங்க. இது ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே அடிப்படையாகவே இருக்கட்டும். அதன் பிறகு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். சின்ன அட்வைஸ் தான், ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய உண்மைகள் படித்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு பகிர வேண்டும் என்றால், ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுருப்பீங்க, இல்லை ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை நாளைக்கு ஃபாரினில் போய் எங்கேயாவது டூர் போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட பணம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு மெடிக்கலுக்காக நீங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கிற, சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பணத்தை எடுத்து இப்போ டூர் போய் மறுபடியும் சம்பாதிச்சலாம் அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷனுக்கு வராதிங்கன்னு நான் சொல்கிறேன். இது பல நபர்களுக்கும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் படித்து பல நபர்களுக்கு சொன்னாலும் சரி, இல்லை இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, நல்லதை பகிர்ந்து, அது எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் பகிரலாம். நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.